ஏய் பொண்டாட்டி, ம் சொல்லுங்க. சாப்பிட்டியா? பொண்டாட்டி ஃபோனே எடுக்கல. எங்கேயோ வச்சுட்டேன், சத்தமே கேட்கல. சரி சாப்பிட்டு உங்கள் அப்பா அம்மா விஷ் பண்ணிடு. ம் என்ன? இன்றைக்கி அவன் கல்யாணம் ஆல்ரெடி. ஷோ மறந்துட்டேன். ஓகே பை பை பை. சரி ஓகே. ஏய் ஹலோ ஹலோ ஹலோ. ஆ நீங்களும் கொஞ்சம் விஷ் பண்ணுங்க. சரி பார்க்குறேன். அப்பா கிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல, அம்மா கிட்டயாவது சொல்லுங்க. ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கு, முடிச்சு நான் பார்க்குறேன். ஓகே தேங்க்ஸ் ஃபார் கமிங். உட்காரு தம்பி, 2 டீ. சரி சார். நம்ம எஸ்ஐ சுப்ராஜ் ஒரு கேஸ் இருக்குல்ல சார், அதில் அந்த மர்டரில் சார் சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் கேட்க தான் உங்களுக்கு வர சொன்னேன். எனக்கு அந்த கேஸில் 3 விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒன்று வந்து அவருக்கு அஃபிஷியலாகவோ இல்லை ஃபேமிலி சைடோ எந்த எதிரிகளும் கிடையாது. 2வது இது ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி செய்யப்பட்ட மர்டர். அண்ட் 3வது அன்னைக்கு சூப்பராஜுக்கு ஆஃப். அன்னைக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டியது கனகவேல். ஏன் கனகவேல் போல் சூப்பராஜை மாற்றி போட்டுருக்கூடாது? எனக்கு கனகவேல் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க, இந்த கேஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும் சார். முதல்ல யாரை கேட்டு என் டேஸ்ட் குழஞ்சி இருக்கிற கடைசிலாம் எடுத்து பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு யார் சார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? இல்லை சார், நான் உங்களுக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணேன், என்னால் முடியல, அதனால் நானே ஸ்டேஷன். சரிங்க சார், இப்போ மட்டும் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வரணும்னு தோணுச்சுல்ல? இந்த யோசனை அப்போ எங்கே போச்சு? சரிங்க சார், சாரி சார், அதை விடுங்க. தெரியும். இருங்க நீங்கள் பாட்டுக்கு இவனுக்கு பதிலாக அவனை போட்டான், அவனுக்கு பதிலாக இவனை போட்டேன்னு சொல்கிறதுக்குன்னா ஃபுட்பால் மேட்சா? ஒருத்தனுக்கு பதிலாக இன்னொருத்தனை போகிறதுக்கு முதல்ல தெளிவாக விசாரிங்க சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அன்றைக்கி காக்கி சட்டையை போட்டு ஒரு கூறுக்கா வந்திருந்தா கூட தூக்கி எரிச்சிருப்பாங்க போல். போங்க சார். சார் அவர் உங்கள் ஸ்டேஷன் எஸ்ஐ சார், நீங்களே கோஆப்ரேட். அதே தான் நாங்களும் சொல்கிறோம். எங்களுக்கு இல்லாதக்கிற உங்களுக்கு எதுக்கு? யார்கிட்டாவது கையை நீட்டி போட்டியே வாங்கிட வேண்டியது. நாங்களும் நேர்மையாக விசாரிக்கிறோங்கிற பேரில் வந்துட வேண்டியது. தேங்க்யூ. ஹலோ, நாளைக்கு நீ வீட்டில் நேரத்தில் வீட்டுக்குள்ளே பூரவா? எங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்டா ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சான்னு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதிலாக காணும். இவர் கேட்டால் நாங்கள் சொல்லணுமாக்கோம். ஒன்றும் இல்லை, உட்காருங்க. இன்னும் ஆர்டர் வரல சேதுபதி. ஆர்டர் வந்தா தான் நீங்க ஏசிபி. இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இதை வச்சே ஈஸியா உங்களோட ப்ரமோஷன் என்னால ஸ்டாப் பண்ண முடியும். சார் ப்ரொமோஷனில் பார்த்து வேலை என்ன சொல்ல வர்றீங்க? அவர் என்ன வேணாலும் தப்பு பண்ணிருக்கலாம், ஒரு இன்ஸ்பெக்டர் மேல எப்படி கை வைப்பீங்க? இல்லை சார், என்கிட்ட எதுவுமே அவர் கோஆப்ரேட் பண்ணல, அதனால தான் சார். என்ன ரீசன் இருக்கு உங்கள்கிட்ட? என்ன சொல்ல போறீங்க சார்? நான் இப்போ சொல்லட்டுமா வேணாமா சார்? சொல்லுங்க சார். கனகவேலை காப்பாற்றுறதுக்காக சூப்பராஜ் அவருக்கே தெரியாமல் உயிரை கொடுத்துருக்காரு சார். நீங்களே பாருங்க சார். எனக்கும் அந்த அளவுக்கு பர்சனல் எந்த பகையும் இல்லை சார். 100% நல்லா தெரியும் அந்த ஆள் இந்த கேஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு போலீஸ்காரன் அடிச்சுன்னு கூட்டு விசாரிக்கீங்களே, அந்த ஆளால் ஒரு போலீஸ்காரன் மட்டும் தாலி எடுத்து நிற்கிறேன். அவங்களுக்கு என்ன சார் பதில் சொல்லுவீங்க? வேலைக்கு போன புருஷன் செத்துட்டான், உங்களுக்கு எரிக்கிற செலவு மிச்சம்னா போலீஸ்காரன் மேலே கை வச்ச என்ன அவன் காட்டணும் சார். இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஒருத்தனையும் விட மாட்டேன். ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா என்னால் வேலை செய்ய முடியாது சார். என்ன பண்ணிட்டு இருக்க? உனதான் கிளம்ப சொல்லிட்டல. உன்னை வந்து பஸ் ஏத்தி விடுவாங்களா? ஏய், அங்க எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். மரியாதையா கிளம்பிரு, இல்ல உன்னையும் உன் பிள்ளையும் சேர்த்து கலத்துறதுட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லிட்டே இருக்கேன். எங்கடா அவனுங்க?
தேய்ச்சி விட்றேன். ஒன்றும் இல்லை சார், ஐம் ஆல்ரைட் சார். ஐயோ சார், சார். இங்கே என்ன பண்ணுறீங்க? சார் நீங்கள் போங்க சார், நான் அப்படியே காய்கறியெல்லாம் வாங்க வந்த மாதிரி பிளான் பண்ணி அப்படியே பிடிச்சிடறேன். நீங்கள் போங்க சார், போங்க போங்க சார். சரி, நான் ஓடிட்டுருக்கேன், பிடிச்சா சொல்கிறீங்களா? சொல்கிறேன் சார். எஸ் சார். போலீஸ். ஏய், சார் 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 எங்களை விட்டுருங்க சார். தெரியாம பண்ண சார், மன்னிச்சுக்கோங்க சார், பண்ண மாட்டேன் சார். சார் காசை கொடுத்தாலும் போலீஸ்கார மேலே எப்போ கை வைப்பீங்க? தெரியாம பண்ண சார். சாரி சார். துள்ள துடிக்க வெட்டி எரிச்சு கொன்னுட்டு சாரி. தெரியாம பண்ண. சார் சொல்லிடுறேன் சார். சார் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். உன்னெல்லாம் விடுறதுக்கு மனசே இல்லைடா. சார் சொல்லிடுறேன் சார். என்னை காப்பாற்றுங்க சார். சொன்ன என்ன போட்டுருவாங்க சார். இப்போ சௌரியா 4 நாள் கழிச்சு சௌரியா உனக்கு என்ன செக்யூரிட்டி கொடுப்பாங்களா? சொல்கிறா சார். மேல் தப்ப போடல, அம்மா வந்திருக்காங்க, வாங்க. சொல்லு. வாங்க மாப்பிள்ள. கை கட்டு வாங்க, சாப்பிடலாம். மேல் தப்ப போடல. எங்கம்மா அவரு? தெரியல.
என்னது இது? யார் லாட்சை உடைச்சா? தெரியல சார். சாவி உன்கிட்ட தானே இருக்கு. சாவி போட்டு திறந்தா தானே லாட்சை உடைக்க முடியும். எனக்கு தெரியாது சார். தெரியல. ஏய் வெளியே கிளம்பு 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 கிளம்பு. வேகமா போயா. அன்னைக்கு ஸ்டேஷன்ல யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்க தவிர மற்றவங்க வெளியே போங்க. ஏன் நீ இருந்தியா போகலையா? மூர்த்தி சார் போய் கன் எடுத்துட்டு வா. வா புடியோட. பிரான்சிஸ் சார். அன்னைக்கு நீங்க உள்ள வந்தீங்களே, எதுக்கு வந்தீங்க? என்னைக்கு சார்? அன்னைக்கு இங்க ஒரு 2 பசங்க இருந்தாங்களா, அதுல ஒருத்தன் நான் சுட்டனா, அப்ப நீங்க உள்ள ஓடி வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? கன் ஃபயர் சவுண்ட் கேட்டு வந்தாங்க சார். பிரான்சிஸ் நல்லா யோசிச்சு நான் நம்புற மாதிரி ஒரு பையன் ரெடி பண்ணுங்களேன். சார் மறந்துட்டாங்க சார், அன்னைக்கு வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க சார், அதை சொல்ல தான் சார் ஓடி வந்தேன். சார் வண்டி டயர் பஞ்சர் தான் சார் ஆச்சு. நீங்க இதை யாருக்காக பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்க, எனக்கு எல்லாமே சார் வாத்தியாருக்காக தான் சார் செஞ்சேன். டிவி வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். என் பொண்டாட்டிக்கு அங்கே இருக்கிறதுலேயே பெரிய டிவி தான் பிடிச்சது. அந்த டிவி வாங்குற அளவுக்கு எங்கள் கையில் காசு இல்லை. எதுவும் வாங்காமல் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பெரிய டிவி வீட்டில் இருந்துச்சு. இது சரி, இது என்னப்பா? இது சைல்ட் லாக் ஆப்ஷன் மேடம். இங்கே பாரு, ஏதாவது சேனல் டிவி எப்படி வந்துச்சு? கொஞ்சம் பொறுங்க. இந்தாங்க, யாரோ வாத்தியார் ஆளுங்க கொடுத்தாங்க. இது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன். லெட்டரில் இருந்த மாதிரியே ஹெல்மெட் போட்டு வாத்தியார் ஆள்னு ஒருத்தன் வந்தான். ஒரு பார்சலை கொடுத்தான். அந்த பார்சலை பிரித்து பார்க்குறப்ப 1 லட்ச ரூபா பணமும் டம்மி மேகசின் இருந்துச்சு. அப்போ வந்த லெட்டரில் உங்கள் கண்ணில் அந்த டம்மியை மாற்றி வைக்க சொல்லி எழுதியிருந்துச்சு. காசுக்காக ஆசைப்பட்டு நானும் மாற்றி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏ பாண்டி சார். வெளியே பாரு, எவனா கத்திட்டு இருக்கா? சரி சார். யாரும் இல்லை சார். இல்லையா? சரிப்பா. C4 ஸ்டேஷன் ரிப்போர்ட்டிங் சார். ஓவர் சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார். அதுவே சார். ஓவர். டேய் உங்ககிட்ட அப்பயே சொல்லிருங்க, முறைக்காத. எனக்கு சிரிப்பாக இருக்கு.
பேசிட்டு வருமா? கருப்பு எங்களா போல கதாத குதிரி சார் வராதீங்க, வந்து அவ்வளோதான் சார், வராதீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். சரிங்க சார். உன் கை நடுங்க பாரு. பேசாம போயிரு, ஒன்றும் ஒன்றும் பண்ண மாட்டேன். போயிடுறா. மர்ம கும்பல் உங்களை கொலை பண்ண வந்ததா சொல்றாங்களே, அது உண்மையா? இன்ஸ்பெக்டர் சேதுபதி தான் உங்களை சுட்டாரா? அந்த இன்ஸ்பெக்டர் என்னமோ என்ன விசாரிக்க கூட்டு போனது உண்மைதான். எல்லாரும் அவர் சுட்டாதான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சுடலை. அவர் கையில் இருந்த துப்பாக்கி தவறி கீழே விழுந்து சுட்டதை நான் பார்த்தேங்க. கடைசியில் உயிர் போகிற நேரத்தில் கூட அவர் தான் வந்து காப்பாற்றினாரு. அவர் நல்லவர் தான், நாங்கள் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம். இவ்வளோ நாள் என்னமோ நீங்களே சுட்டுதான் நினைச்சிட்டு இருந்தீங்களே. பாருங்க, கன்னு உங்க கையிலே இல்லைன்னு அந்த பையனே சொல்றான். இவ்வளோ நாள் உடம்பு சரியில்லை. இல்லடி, அவன் போய் சொல்கிறான். எந்த காரணமும் இல்லைங்க. கன்று என் கையில் தான் இருந்தது. ஏப்பா அந்த பையன் இப்படி மாற்றி சொல்லிவிட்டாது என்னன்னு ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க பையன் அதெல்லாம் எனக்கு தெரியும், சொல்லு. கேஸு சேதுபதிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக கொலகாரில் தான் இருப்பான். என்ன பண்ணுவானே தெரியாது. அதனால் நீங்கள் சரண்டராக தான் என்ன. யாரை பார்த்து? பேசாமல் போயிடுங்க சார். யோ, நம்ம சேஃப்டி தான் சொல்கிறேன். அதுக்கு ஹேய், 2 போலீஸ்காரனே எரிச்சு கொண்டுட்டு இந்த வெளியே தான் இருக்கேன். அவன் என்ன கேஸ் போட்டாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா, ப்ராப்பராக அரசு வாரந்து இருந்தப்பவே 2 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் சுத்த விட்டான். இப்போ அரசு தான் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. சரியான கிறுக்கையா, என்ன வேணாலும் பண்ணலாம்ல. நான் சொல்கிறத சொல்லிட்டேன்யா, வரேன்.